இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்றோரே, நண்பர்களே, குழந்தைகளே, பெரியோரே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கும் போது உடைய அருள்கரம் எங்களை தாங்கட்டும் என்று சொல்லுவோம். அன்பு தெய்வமே, இந்த இறை வார்த்தையை கேட்பதற்காக முழந்தாள் படியிட்டு இந்த இறை வார்த்தையை சுற்றி நின்று ஜெபிக்கின்ற மக்களுடைய இதயங்களை திறந்துவிடும், இவர்களுடைய ஆன்மாக்களை திறந்துவிடும். இந்த இறை வார்த்தை வற்றாமல் இவர்களுக்குள் சென்று இந்த நாளில் இவர்களுக்கு பலன் கிடைக்கட்டும். ஆண்டவர், இந்த இறை வார்த்தையின் அபிஷேகம், ஆசீர்வாதம் இவர்களுக்கு கிடைக்கட்டும். இந்த இறை வார்த்தையிலிருந்து வருகின்ற தூய ஆவியின் வல்லமை இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும். இந்த நாள் இவர்களுக்கு பயனுள்ள நாளாக, எதிர்நோக்குள்ள நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும். ஆமென். அன்பு மிக்கவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரையுள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரின் பேழையை தாவீதின் நகருக்கு தம்மோடு எடுத்து செல்ல அவர் விரும்பவில்லை. கித்தியனான ஒபேதெதோமின் இல்லத்திற்கு அதை திருப்பிவிட்டார். காளை மாடுகள் மிரண்ட போது, அதாவது உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு வந்த, இழுத்து கொண்டு வந்த காளை மாடுகள் மிரண்ட போது அந்த உடன்படிக்கை பேழை சாய்ந்தது. அந்த நேரம் உசா என்பவன் கடவுளின் பேழையை தாங்கி பிடித்தான். அவ்வாறு கடவுளின் பேழையை தாங்கி பிடித்த போது அவன் அங்கேயே இறந்தான். அவன் கடவுளால் கொல்லப்பட்டான். இதன் காரணமாக ஆண்டவரின் பேழையை தாவீது தம்மோடு நகருக்கு எடுத்து செல்லாமல் கித்தியனான ஒபெதெதோமின் இல்லத்திற்கு திருப்பி விட்டார். 2வது இறை வார்த்தை, ஆண்டவரின் பேழை கித்தியனான ஒபெதெதோமின் இல்லத்தில் 3 மாதங்கள் தங்கிற்று. ஆண்டவர் ஒபெதெதோமுக்கும் அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். ஆண்டவரின் பேழை தங்கிய அந்த வீட்டில் ஆசீர்வாதங்கள் பெருகியது, அதிகமாக கிடைத்தது. மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைத்தது. துன்பங்கள், துயரங்கள் விட்டகன்றன. வறுமை மாறி வளமை செழிக்க தொடங்கியது. அந்த வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தது. மக்கள் அந்த வீட்டை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்கள் பாறையின் மீது வீடு கட்டிய அறிவாளிகள். இறை வார்த்தையை தங்களது இதயத்தில் ஏற்றி செயல்படுபவர்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவார்கள். எல்லா பருவகாலத்திலும் கனிதந்து பச்சை பசேல் என்று நிற்பவர்கள். கோடைகாலம், குளிர்காலம், மழைக்காலம், பனிக்காலம் அவர்களை தாக்காது. அன்புமிக்கவர்களே, உடன்படிக்கை பேழையினுள் இருந்த அந்த இறை வார்த்தையை பாதுகாத்த போது, அவர் தன்னுடைய வீட்டில் ஏற்ற போது, அந்த இறை வார்த்தையின் மகிமை, ஆற்றல், சக்தி அந்த இல்லத்தில் கிடைத்தது. அதிகமாக ஆசீர்வாதங்கள் பெருகியது. அடுத்த இறை வார்த்தை, ஆண்டவரின் பேழையை முன்னிட்டு ஒபெதெதோமின் வீட்டாருக்கும் அவனுக்குரிய அனைத்திற்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார் என்று அரசர் தாவீதுக்கு சொல்லப்பட்டது. எனவே தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஒபெதெதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவர் பேழையிலிருந்த அதே இறை வார்த்தையை இன்று நீங்கள் கேட்கிறீர்கள். அந்த உடன்படிக்கை பேழையை பாதுகாத்த இடத்தில் கடவுள் ஆசீர்வதித்தது போல இறை வார்த்தையை சுமக்கின்ற உங்கள் இதயம் ஆசீர்வதிக்கப்படும். இறை வார்த்தை தங்குகின்ற உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரின் பேழையை தாவீது அவரின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தது போல இறை வார்த்தையை அக்களிப்போடு கேட்டு இதயத்தில் இருத்துங்கள். அதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளுங்கள். அதிலிருந்து உங்களுக்கான அனைத்தும் கிடைக்கும். அந்த இறை வார்த்தை உங்களை வாழ வைக்கும். உங்களுடைய துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலை அனைத்திலிருந்தும் விடுதலை தரும் என்று நம்பி அந்த இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் கனி கொடுப்பவர்களாக 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பலன் கொடுப்பவர்களாக மாறுவீர்கள். எனவே நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக இந்த இறை வார்த்தை இன்று உங்களுக்கு பலன் தரட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.